நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நாயகி ஒரு கிராமத்தை சேர்ந்த வசுந்தரா தான். அவளுக்கு யாரோ ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஆசைகளை அவ மனசுக்குள்ள ஆழமாக பதிச்சிட்டா. யாரோட சதி வேலை அது? ஒரு கிராமத்தை சேர்ந்த வசுந்தராவோட கதை நாங்கள் உங்களுக்கு வழங்குறோம்.
இதுக்குள்ள இருந்துச்சு, நான் பார்த்தேன். குமாரண்ண ஸ்பெஷல் எதுவும் கொண்டு வரலையா? இல்லடா, கல்யாணி 2 நாளா வெளியில இருக்கா. வெளியிலன்னா வெளியூர்லயா? டேய் பாஸ்கரா, அவ வெளியூருக்கெல்லாம் போகலடா, அவ சிவப்பு கொடி காட்டிட்டா. ஓ அப்படியா? அதாவது சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ சிகப்பு கொடி மாறாம ஸ்பெஷலா எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுங்க. ஆமா குமாரண்ணே, கல்யாணி சிகப்பு கொடி கட்டிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய் பாஸ்கரா, தினமும் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு பால் கொண்டு போய் கொடுக்கறது நான் தானடா. சந்தேகப்படாதடா, பசும்பால் தான். வேற நியூஸ் எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணா ஒரு டீ. சரி சரி, டீ வேணுமா? அண்ணே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்களேன். ஆ ஆ. இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு கொஞ்சம் தள்ளி விடுங்க. இந்தாங்க. ஆ ஆ. சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையா, அதான் கேட்டேன். நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஆ, நீங்க பக்கத்துல எங்கேயாவது தங்க வந்திருக்கீங்களா? நான் ஒரு ரைட்டரா இருக்கேன். என் பேரு விஷ்ணுவர்தன். இங்க தங்கியிருந்து நாவல் எழுத எனக்கு ஒரு வீடு வேணும் வாடகைக்கு. குமாரண்ண, ஆ. நம்ம அந்த வீடு இருக்குல்ல, அதை கொடுத்துடலாமே. எந்த வீடு? அந்த வீட்டை தான் சொல்றியா? ஏண்டா அதெல்லாம் இந்த சாருக்கு செட் ஆகுமா? சார், உங்க பட்ஜெட் எவ்வளவு? வாடகை எவ்வளவு கொடுக்கலாம் சார்? ஒரு 2000 2500. அந்த அளவுக்குலாம் வேண்டாம் சார். நாங்க சொல்ற வீட்டுக்கு நீங்க ஒரு 1500 ரூபா கொடுத்தா போதும். என்ன விஷயம்னு? அந்த வீடு கிடைக்காதா? கிடைக்கும். கொஞ்ச நாளா அந்த வீட்டில் யாரும் இல்லாம பூட்டி வச்சிருக்காங்க. அதனால அதுக்குள்ள சுத்தம் இல்லாம எல்லாம் தாறுமாறா கிடக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ண நேரமாகுமேனு தான் பேசிட்டு இருந்தோம். அப்போ இன்னைக்கு இந்த வீடு எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப வசதியா இருக்கும். வீடை மொத்தமா நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த வீட்டோட ஓனரு இவனோட தூரத்தை சொந்தம் தான். அந்த வீடை விற்கிற பொறுப்பை இவங்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. சார், நீங்க அங்க தங்கி கதை தானே எழுத போறீங்க. தற்சமயம் அந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்குறேன்னு இவன் சொல்லிட்டான். ஆனா நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சாரை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போயிருங்க. நான் போய் சாவி எடுத்துட்டு நேரா சரி, வந்துடுறேன். சரி இந்தா. அப்புறம் நீ இங்கேயே வந்துட்டு ஒண்ணா சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். சரி சரி. சார், கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, அவன் வந்தோன்னே கிளம்பிடலாம்.
நான் மோசமான ஆன்மா. உயிரோடு இருக்கிறவங்க பாஷையில சொல்ல போனா எங்களை பூதம்னு சொல்லுவாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு தேவையான சடங்கெல்லாம் செஞ்சு ஆன்மாவை சுத்தப்படுத்தி பூமியிலேருந்து அனுப்பி வச்சிருவாங்க. அதுதான் நம்மளோட நம்பிக்கை. அதுக்கப்புறம் அவங்க பூமியில அனாவசியமா சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீ மட்டும் எதுக்காக இப்படி அலைஞ்சிட்டே இருக்க? ஏன் வீட்டுக்கு எனக்கு தோணும் போது வருவேன் போவேன். அதுக்கு உன்னோட அனுமதி எனக்கு தேவையில்லை. உனக்கு என்ன பார்த்தா பயம்? அது இந்த அளவுக்கு அழகான பொண்ணா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதை நான் ஒத்துக்கிறேன். நீ அந்த நாவல் எழுதி முடிப்பியா? அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். ஒரு பிசாசோட கையில தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னா அதில் எனக்கு சந்தோஷம்தான். வா, நான் சாகிறதுக்கு தயாரா இருக்கேன். அடுத்தவங்கள மாதிரி பயந்து ஓட மாட்டேன். என்ன நீ தாராளமா கொண்டுக்க. कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्हिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां मधुकैटभारेः वक्षो विहारिणि அதுக்குள்ள அவன் வந்துட்டாளா? मनोहरमूर्ते ச்சே, श्री स्वामिनी श्रित जनप्रिय दानशीले श्री वेंकटेश டீ இருக்கே. சார் நான் தான் கொண்டு வந்தேன். குமாரண்ணன் தான் கொடுத்து விட்டாரு. டீ இருக்கு. சார் ஏதோ கொடுப்பாருன்னு சொன்னாரு. அது சரி, நான் எங்க போறேன்? இல்லை, அது புரிஞ்சுது. நான் அங்கே வரேன்னு போய் சொல்லுங்க. எனக்கு டீ மட்டும் பத்தாது, சாப்பிட பலகாரமும் வேணும்னு சொல்லுங்க. இந்தாங்க, இதை கொண்டு போங்க. அப்புறம் குமாரண்ணாட்ட சொல்லுங்க, நான் அங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். இது நம்ம கல்யாணி மாதிரி இருக்கே.
எப்பவும் கல்யாணி நினப்பு தான் போல இருக்கே. அது எப்பவுமே அப்படிதான். அண்ணா டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 நிமிஷம் வெயிட் பண்ணப்பா. நான் அதெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கேன்ல. சாப்பிட்ட அக்கௌண்ட்ல எதுனா எழுத போற, கொஞ்சம் பொறுமையா இரு. தினமும் காலையில கடைக்கு வந்துருவானுங்க, 10 டீயை குடிப்பானுங்க, அக்கௌண்ட்ல எழுதிக்காம்பா. இது இப்படியே நீண்டுகிட்டு போனா நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? எல்லாருக்கும் அக்கௌண்ட் கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகுறது? செலவுக்கு பணம் இல்லாம ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டிருக்கேன். என்ன குமார் அண்ணா, நேத்து வரைக்கும் பிரச்சனை இல்லையே? என்னத்த சொல்றது? காலங்காத்தால கல்யாணி வீட்டுக்கு பாலை கொடுக்கலான்னு போனா ஏதோ திடீர்னு ஒண்ணு வந்து காலில் கிடைக்கும் கிடைக்கும். கல்யாணி வீட்டுல பாலை கொடுக்க போனீங்களா இல்ல வேற ஏதாச்சும் மேட்டரா? ரொம்பலாம் சிரிக்காத, டீயை சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. காசும் தர மாட்டானுங்க, சும்மா காலையில பேப்பரை திறந்தாலே வெட்டு குத்து கொலை தான். இதுல அரசியல் வேற, வெறுப்பா இருக்கியா? அப்புறம் நீ எந்த மாதிரி நியூஸ் எதிர்பார்க்கற? அது வீரதீர செயலுக்கான அவார்டும், உலகத்துல எவ்வளவோ நல்லது செஞ்சவங்களா இருக்காங்க, அந்த நியூஸை போட வேண்டியது தானே. நியூஸ் பேப்பர்னு வந்தா அதுல எல்லா வித நியூஸும் வந்திருக்கும். நீ பேப்பர் பார்க்கறது லாட்டரி ரிசல்ட்டுக்கு தானே. வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசு மொத்தமும் வீட்டில் கொடுக்க மாட்டான். கண்ணில் கண்ட லாட்டரி ஃபுல்லாக எடுத்துருவான். அப்புறம் கல்லு கடைக்கு போயிடுவான். இவன் பொண்டாட்டி பாவம் ஸ்ரீதேவிங்கிறதுனால தப்பிச்சான். நான் இப்ப வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீட்டுல தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அவ வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா. நல்லா சொன்னீங்க போங்க. அதானே பார்த்தேன். குமார் அண்ணா, அந்த கதை எழுதிட்டு இருந்த சாரு இன்னும் உயிரோட இருக்காரா என்ன? பின்ன என்ன, அவரு காலையில வந்து டிஃபன் சாப்பிட்டு தான் போவாரு. நாம பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்படின்னா அந்த வீட்டையும் நிலத்தி வித்து காசு பார்க்க வேண்டியதானே. அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பேய் இருக்குன்னு தானே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க பிரச்சனையே இல்லைன்னா அது வெறும் மூட நம்பிக்கை ஆயிடும்ல. நீ ரொம்ப சரியா சொன்னப்பா. எதையும் முடிவா சொல்ல முடியாது. அவர் அந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சு 2 நாள் தானே ஆச்சு. அந்த வீட்டை விற்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா ஆமா. குமாரண்ணே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால ரமா. ரமா இப்ப எங்க இருக்காங்கண்ணே? அவ இப்ப புருஷன் கூட குவைத்துல செட்டில் ஆயிட்டா. ஒரு குழந்தை கூட இருக்கு. இறந்து போன வசுந்தராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தால உங்க பொண்ணு ரமா. ரொம்ப நேரமா அந்த பள்ளி அங்க உட்காந்து சத்தம் போடுது பாரு, நிறுத்தாம கத்திக்கிட்டே இருக்கு. போ, சும்மா சும்மா கத்திக்கிட்டு. அது சரிதான், அவ நடத்த சரியில்லாம தானே எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் தலையெழுத்து. என்னானாலும் உங்களுக்கு இதுல பெரிய லாபம் தான். அந்த இடத்தையும் வீடையும் ஈஸியா நீங்க சொந்தமாக்கிட்டீங்கல்ல. நீ சொல்றது கூட சரிதான். அப்ப நீ அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தது நான் தானே. அப்படி பணம் கொடுக்கும் போது ஏதாவது பிடிமானம் வேணும்ல. அதான் பத்திரத்துல சைன் பண்ணி வாங்கிட்டேன். நம்ம கொடுத்த பணத்துக்கு பிடிமானம் வேணும்ல. 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கு வேற வாரிசுன்னு எதுவும் இல்லைல்ல. உறவுன்னு சொல்லிக்க சொந்த பந்தங்களும் யாரும் இல்ல. அதான் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன். அவ்வளவுதான் விஷயம். அதத்தான் சதி வேலைன்னு சொல்லுவாங்க. சரி சரி, போதும் போதும். உன் பேச்சைத்தோட முடிச்சுக்க. அப்புறம் கடந்த 2 மாசமா நீ தர வேண்டிய பணத்தை இப்ப தரணும். இல்லனா நீ வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்கிய வெள்ளை ஆடு, அத நான் தூக்கிட்டு வந்துடுவேன். வந்துட்டானுங்க பேசுறதுக்கு. அட அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணே, பணத்தை நான் கொடுக்குறேன். ஓ,
தரேன்னு இப்படிதான் சொல்லிட்டே இருக்க. என்னோட 100 பேஜோட 2 புக்கே தீந்து போச்சு. நாளைக்குள்ள பணத்தை கொண்டு வந்து தரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வந்துட்டாங்க. குமாரண்ணா. சாரா, வாங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்கு சூடா டீ போட்டு ரமணன் கிட்ட கொடுத்து விட்டனே. ஆமா, கொண்டு வந்தான். காலையில எனக்கு கட்டங்காப்பி தான் பிடிக்கும். அப்புறம் காலையில கட்டங்காப்பியோட வேற ஏதாவது சாப்பிடுவேன். அப்படி ஒரு பழக்கமா? பரவாயில்ல. இங்க இட்லி, தோசை, புட்டு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க போய் 2 இட்லி எடுத்துட்டு வாங்க. சரி. என்ன கடையில ஆளைய காணோம்? வருவாங்க. விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் வேலைய ஆரம்பிச்சிருவேன். பிசினஸ் நல்லா போகுது. இங்க நிறைய பேர் காலையில வாக்கிங் போக வந்துருவாங்க. அப்புறம் ரெகுலர் கஸ்டமர் கொஞ்சம் வருவாங்க. அப்புறம் கூலி வேலை செய்யறவங்க. ஆனா இந்த டைம்ல யாரும் பெருசா வரமாட்டாங்க. ஒரு 12 மணி போல நிறைய பேர் வருவாங்க சாப்பிடுறதுக்கு. இங்க வசுந்தரா யாருன்னு? வசுந்தராவா? அது யாரு சார்? உங்களுக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? இல்ல, அந்த வீட்டோட செவர்ல ஒரு பொண்ணோட போஸ்டர் இருக்கு. அதுக்கடியில வசுந்தரான்னு எழுதிருக்கு. அதான் கேட்டேன். அந்த பொண்ணோட வீட்டில தான் நீங்க இப்ப தங்கி இருக்கீங்க? ஆமா. அவங்களாம் இப்ப எங்க இருப்பாங்கண்ணே? வெளியூர்ல இருப்பாங்களோ இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? இல்ல சார், அந்த பொண்ணு செத்துட்டா. கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜனோட பொண்ணு தான் அந்த அழகான பொண்ணு வசுந்தரா. அவ அம்மா சின்ன வயசுலே செத்துட்டா. அப்புறம் அவளை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே அவ அப்பா ராஜன் தான். அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததும் அவ அப்பாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. அதோட அவ படிப்பும் போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம்தான். அது மட்டும் இல்ல, அவ வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா அந்த வீட்டுல ஆளுங்க வந்து போறதெல்லாம்? பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவ மோசமான பொண்ணு சார். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதான் அதெல்லாம் பண்ணாளா? அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். அந்த ஆளும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்புறம் 2 டெட் பாடிஸையும் ஊர் ஜனங்க அடுத்த நாள் பார்த்தாங்க. அவர் தன்னோட பொண்ணை கழுத்தை நெரிச்சுதான் கொண்டாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது அந்த ஆளு பக்கவாதம் வந்து படுத்திருந்த ரூம்ல அந்த ஆளோட 2 கையும் வசுந்தராவோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிருந்தது. கழுத்தை நெரிச்சு வச்சிருந்தான். அதனால நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ராஜன் தன் மகளை கொண்டுட்டான்னு. ஆமா, இத போலீஸ்ல தகவல் சொல்லல? தகவல்லாம் சொன்னாங்க. போலீஸும் வந்தாங்க. அவங்களுக்கு சொந்த பந்தம் உறவுன்னு யாரும் இல்ல. அப்புறம் அந்த கேஸ் காலப்போக்கில் காணா போயிடுச்சு. ஆமா, அந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கலாம். நடந்தது பெரிய கொடுமை. நீங்க எல்லாம் பண்ண சதி வேலையை தான் சொல்றேன். ஒரு பேய் குடியிருக்கிற வீட்டுல தானே நீங்களா போய் என்ன தங்க வச்சிருக்கீங்க? ரொம்ப நன்றிண்ணே. அந்த வீட்டுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே எதுவும் பிரச்சனை வந்தாலும் வசுந்தரா என்ன ஒண்ணும் பண்ண மாட்டா. காரணம், நான் ஒரு அப்பாவின்னு அவளுக்கு நல்லா தெரியும். எவ்வளோண்ணா? 35 ரூபாய். இந்தாங்க. டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரமா கால் பண்றேன்? நான் அந்த பக்கம் தான்டா இருந்தேன். நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? நம்ம ஒண்ணு வாங்கணும்ல. வாங்கிடுவோம், பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். என்கிட்ட ஒரு 200 ரூபா இருக்கு.
சைட் டிஷ் வாங்க வேணாமா? ஏதாவது ஒரு சரக்கு வாங்கிட்டு அப்படியே மீதி காசுக்கு ஜெய் ஜவான் ஜெய் ஆ, கிசான். அது போதும், வா. போலாமா? அங்க எப்படி போறது? வண்டி வச்சிருக்கியா? என்கிட்ட வண்டி இருக்கு, நம்ம போலாம் வா. சரி வா, அப்ப வண்டி எடு. ஆ, போலாம்ல? சரி, அவன் எல்லாத்தையும் வர சொல்லு. சரி வண்டி சரி எடு. சரி. நல்லா சரக்கா வாங்கி அடிக்கிறேன். ஏய் ஹெல்மெட் போடுறா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. புது கதை இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு மூடு வந்தால் தானே எழுத முடியும். அப்புறம் நான் இப்போ தானே இங்கே வந்திருக்கேன். அவசரப்படாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு இந்த சரக்கு ஃபிகர் பழக்கம்லாம் இல்லை. சில பேருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் கதை எழுத முடியும். ஒரு விதமான உற்சாகம் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் சும்மாப்பா. நான் ஏன் அவசரப்படுறேன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்கணும். சரி சரி, நான் கூப்பிட்றேன். ம். நீ வந்துட்டியா? நான் வசுந்தரா கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. ஆமா, என்ன மட்டும் ஏன் நீ காயப்படுத்தாம இருக்க? இல்ல, சாதாரண பிரேதங்கள்லாம் மனுஷங்களுக்கு ஒன்றும் ரத்தம் குடிக்கும்ல கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்து நாங்க கேட்ட கதையெல்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களை பார்த்தா அப்பாவின்னு தோணுச்சு. எதுக்காக சிரிக்கிற? முதல் முறையா ஒரு பிசாசு என்ன பார்த்து அப்பாவின்னு சொல்லியிருக்கு.
கோவப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆமா, நான் இன்னைக்கு உன்னை பத்தி ஒரு கதை கேள்விப்பட்டேன். அது உண்மைதானான்னு தெரியாது. அந்த குமாரன் சொன்ன கதை தானே அது? அது எப்படி உனக்கு தெரியும் வசுந்தரா? நான் ஒரு பேய் தானே, பழைய இடத்துக்கு போவேன். அந்த ஆளு கதை சொல்லும் போது நானும் இருந்தேன். அப்படின்னா அது கட்டுக்கதையா? நீ அதை நம்பிட்டியா? இல்ல. ஏன்? அது உண்மை இல்லைன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. வசுந்தரா, நீ எப்படி செத்து போன? உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அம்மாடி, அம்மாடி, இந்தா பால். பாத்திரம் அப்பா வரும்போது கொடுத்து விட்டா போதுமா? தன்னா தன்னா. அண்ணா, நான் 2-3 லாட்டரி எடுத்திருக்கேன். இதில் எது ப்ரைஸ் இவ்வளோன்னு சொல்லுங்களா? இதில் எதுவும் கிடைக்குமா? அது போதும். இதை கொஞ்சம் பாரு. பார்க்குறேன். நீ முதல்ல பாரு. ஏய் மணியா, ஏதாவது விழுந்ததாடா? அதான் பார்த்துட்டு இருக்கேன். யாருக்கு? இந்த குமாரண்ண வேற ஒரே அவசரம் போ. என்னாச்சு குமாரண்ணா, வர ரொம்ப நொன்றீங்க? அன்னைக்கு நான் விழுந்ததுல பலமா அடிபட்டுருச்சுடா. அடிப்பட்டது வீங்கினா பரவாயில்ல, வீங்கினது வெடிச்சிருச்சுன்னா. குமாரண்ணா, அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க, கல்யாணி வந்துட்டு இருக்கா. கல்யாணி கையில ஏன் குடிமை கல்யாணி கையிலையா? ஏய், என் காலில் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால கல்யாணி மார்க்கெட்டுக்கு போனப்போ ஒரு தாரு நேந்திரம் பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதைத்தான் இப்போ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. மற்றபடி உன்னை விட நீ சொன்ன வார்த்தை என் பொண்டாட்டி காதில் விழுந்துச்சு. கிருஷ்ணா, குருவாயிரப்பா, அதோட என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். வந்து சேர்ந்து இருக்கிறானுங்க பாரு. குமாரண்ணா, போண்டா இல்லையா? தேடி பாரு, கிடைக்கும். ஏய், அந்த அலமாரிக்குள்ள பாருடா, எல்லாம் தெளிவா தெரியும். போண்டா இருக்கா, வடை இருக்கா, உளுந்து வடை இருக்கான்னு. போண்டாவா போண்டா. குமாரண்ணா, நான் ஒரு சந்தேகம் கேட்கவா? அவன் வாழ்க்கையில முறையா ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு வந்திருக்கான். சரி சரி, கேட்டு தொலை. உங்களுக்கும் கல்யாணிக்கும் சிங்சாக் சிங்சாக் எப்படி சக்காச்சு? சிங்சாக் சிங்சாக் அடே போட்டா நக்கல் பண்ண வந்துட்டானுங்க. ஓங்கி ஒரு குத்து விட்டனா அவ்வளவுதான். என்னடா மணியா, என்ன விஷயம்? அவசரமா பார்க்கணும்னியாமே.
என்னடா எதுவும் பேசாம இருக்க? என்னன்னு சொல்லுடா. ஹேய், என்னன்னு சொல்லுடா. சும்மா மனுஷனை டென்ஷன் பண்ணாத. இப்போ என் நிலைமை மோசமா இருக்குடா. அதெல்லாம் எனக்கு புரியுது. அந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லு. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லடா. அவங்களுக்கு கொரோனா எதுவும் வந்துருச்சா என்ன? உனக்கு சிரிப்பா இருக்கு. நான் எவ்வளவு பாடுபடுறேன் தெரியுமா? குளிர் ஜுரம் எதுவும் வந்துருச்சா என்ன? இல்லடா. என்னதான் வியாதி அதை சொல்றா, சொல்லுடா. அவ வயித்துல ஒரு கட்டி இருக்குடா. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வயிறு வலிக்குதுன்னு சொன்னாலே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். ஐயோ. டாக்டர் தான் சொன்னாரு வயிற்றுக்குள்ள கட்டி இருக்குன்னு. அதை கூடிய சீக்கிரம் எடுக்காம விட்டா அப்புறம் பின்னாடி கேன்சரா மாறிடுமா. அப்ப எதுவும் யோசிக்காத, உடனே ஆபரேஷன் பண்ணிரு. டைம் வேஸ்ட் பண்ணாதடா. விஷயம் அது இல்லடா, அதுக்கு பணம் வேணும்ல. டேய், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்குடா பணம்? அடா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாடா. ரொம்ப பயப்படுறாடா. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஒரு வகையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறது தான் நல்லது. அங்க இருக்கிற டாக்டருங்க கேட்கறத கொடுக்கலனா கடைசியில உயிரையே எடுத்துருவானுங்க. அப்புறம் என்னதான்டா பண்றது? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய செலவாகுமே. அப்படி இப்படின்னு எப்படியும் ஒரு 50,000 வந்துடும் போல இருக்கு. ஐயோ, அப்படியா? நான் விசாரிச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் சேர்த்தா வரும். அவ்வளவு பணத்துக்கு என்னடா பண்றது? நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்றியா? நல்ல கதை. வீட்டுக்கு லோன் கட்டவே முடியல. 6 மாசமா அதுவே பெண்டிங்ல கிடக்குதுடா. அப்படின்னா நான் என்னதான்டா பண்றது? அப்புறம் அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணுவோமா? குமார் அண்ணன் கிட்ட கேட்டு பாப்போமா? ஆமா, குமார் அண்ணனை கேட்டு பாரு. அந்த ஆளுகிட்ட நிறைய பணம் இருக்குடா. மற்றவங்களை ஏமாத்தி சம்பாரிச்ச பணம். எப்படி பார்த்தாலும் அந்த ஆளு பண்ண ஏமாத்து வேலைக்கெல்லாம் நம்மளும் உடனே இறந்துருக்கோம்ல. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம்ல. ஆமா. போதா குறைக்கு அந்த வசுந்தராவோட வீடையும் நிலத்தையும் அப்படி ஆட்டைய போட்டாருல, அது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். அது சரிதான். நம்ம கேட்டுதான் பார்ப்போம். நீ கவலைப்படாத, வாடா. என்ன பயமுறுத்தலாம்னு நினைக்காத. உன்னோட இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட நடக்காது. நான் மந்திரங்கள் கத்துக்கிட்டவன். அப்பவே தெரியும் எனக்கு. இந்த சினிமாக்காரங்களும் கதை எழுதுறவங்களும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சொல்ல போனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நீ என் முன்னாடி உட்கார்ந்துருக்க. சரி, நல்லது. உன்னோட கதையை நான் சினிமாவா எடுக்கிறேன். ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மையான கதை இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு உண்மையான கதை தெரியணும். அத சொல்லு. நான் அதை எழுதுறேன், சினிமா படமா எடுக்கிறேன். நிஜமாதான் சொல்றீங்களா? என் கதையை நீங்க எழுதுவீங்களா? சினிமாவை எடுப்பீங்களா? சத்தியமா. இனிமே நான் எழுத போறதும் சினிமா எடுக்க போறதும் உன்னோட கதையை தான். அப்படின்னு நான் சொல்றேன். கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்திட்டா நான் உன்னை கொன்றுவேன். நாம கோவில்ல இருக்கும்போது உன்னை நிறைய பேர் கவனிக்கிறத நான் பார்த்தேன். நிஜமாவா சொல்ற? உன்னோட அழகை தான் அவங்க வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தாங்க. சும்மா கிண்டல் பண்ணாத. நீ அவ்வளவு அழகா இருக்க.
சும்மா போடி. ஹேய், நான் ஒன்னும் சும்மா சொல்லல. நீ அப்படி ஒரு அழகு. நானா இருந்தா சினிமால நடிக்க போயிருப்பேன். சினிமாக்காரங்க யாராவது உன்னை பார்த்தா அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு பார்க்க அழகாவா இருக்க? சினிமால எல்லாம் நடிக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. கூப்பிட்டா தானே போக முடியும். அதானே பார்த்தேன். உனக்குள்ளயும் அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லு. உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. உனக்கு சினிமாக்காரங்களெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாதானே? எங்க அப்பாவோட ரிலேட்டிவ் தானே பெரிய டைரக்டர் கார்த்திக் மேனன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவர் தானே. சமீபத்துல சூப்பர் ஹிட்டான உஸ்தாதுங்கிற படம் அந்த கார்த்திக் அங்கிளோடது தான். நீ அப்ப அந்த சினிமாக்காரங்க கிட்ட என்ன பத்தி சொல்லு. ஹீரோயினா நடிக்க ஒரு நடிகை இருக்கான்னு சொல்லு. நீ அவசரப்படாத, நான் சொல்றேன். அவரோட படத்துல நடிச்சேனா அப்புறம் நீ லேடி சூப்பர் ஸ்டார் தான். அப்புறம் ஒரு ரேஞ்சே வேற. என்னம்மா ஹீரோயின், இப்பவே கனவா? சும்மா ரெடி. சினிமால நடிக்க முடிவே பண்ணிட்டியா? அங்கிளை பார்த்து பேசுறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஓகே? சரி வா போலாம். ஹீரோயின் ஆக போறேல. முதல்ல போ. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன்னு அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். உனக்கு பொய் சொல்ல வேற யாராவது கத்து தரணுமா என்ன? நீ பிறக்கும் போதே அந்த திறமை உன் கூடவே வந்துருச்சு. சும்மா இருங்க சார். அப்புறம் அன்னைக்கு லேட் பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க. சீக்கிரமா விட்டுறணும். உன்னை இன்னைக்கு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிடறேன். ஓகேவா? கேட்டதை கொடுங்க. பொதுவா எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூலி கேட்பாங்க. ஆனா நீ என்னன்னா இந்த மாதிரி வேலை செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும். என் குடும்பத்துக்கு நிறைய சொத்து இருக்கு. நாங்க வாழ்றதுக்கு அதுவே போதும். அப்புறம் இதெல்லாம் பாக்கெட் மணி மாதிரி. இந்தா, நீ கேட்டது முழுசா இருக்கு. மொத்தமா 10,000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? என்னலையா செல்லம்? இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இங்க வாயேன். சேஃப்டிக்கு தேவையான பொருள்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, வா போலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த ட்ரிப் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இன்னொரு 5,000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கணும். என் திறமையை பாத்தீங்கல்ல. உனக்கு ஏற்கனவே தந்த 10,000க்கு மேல இன்னொரு 5,000மா? சரியா போச்சு.
ஐயோ, இன்னைக்கு அப்பா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன எனக்கு பண்றது? அதெல்லாம் சொல்லி தரணுமா என்ன? பொய் சொல்லி சமாளிக்க நீ பெரிய ஆள்னு எனக்கு தெரியாதா என்ன? கள்ளி இறங்கி. அட, நானே உன் வீட்டுக்கு வரதா தான் இருந்தேன். லோன் வாங்கின வட்டியை கூட என்ன கட்டவே இல்லை. வீடு போனால் என்ன பண்ணுவீங்க? நானே உங்களை அங்கே வந்து பார்க்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஏதாவது பணத்தை கட்டிடுமா, இல்லைன்னா பிரச்சனை தான். பேங்க் சைட்ல இருந்து நடவடிக்கை எடுப்பாங்க. சன்னியாண்ணா, நான் சீக்கிரமாவே உங்க வட்டியை கொடுத்துறேன். என்னோட சொந்த ரிஸ்க்ல தான் நான் உனக்கு லோன் ரெடி பண்ணி கொடுத்தேன். உன்னோட அப்பா என் கிளாஸ்மேட்டுங்கிறதுனால தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் பேங்க் மேனேஜராக இருந்தனால தான் இந்த லோனை சாங்ஷன் பண்ண முடிஞ்சது. பேங்க்ல இருந்து ஜப்தி பண்ண வந்துட்டா என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போவே உன்கிட்ட சொல்லிடுறேன். அப்பா எப்படி இருக்காரு? கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சா அதுக்கான வருமானமும் இல்லை. அப்பாவுக்கு வர பென்ஷனை வச்சு தான் மாசம் மாசம் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்தம்மா, இதை வச்சு மருந்து வேணா வாங்கிக்கூட. இதெல்லாம் வேண்டாம் சன்னி அண்ணன். உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. இதில் என்ன கஷ்டம்? ஒரு உதவி அவ்வளோதான். எப்படியாவது பேங்க்லோட கொஞ்சம் சீக்கிரமா அடைச்சிரு, எல்லாம் சரியாயிடும். அப்போ சரி, ஓகே. நீ வரியா? எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறியா? நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். என் கூட அங்கிளோட ஃப்ரெண்டு ப்ரொடியூசரும் வராரு. நீ தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ பெரிய நடிகையான அப்புறம் என்ன மறந்துடாத. அது மட்டும் என்னால தாங்க முடியாது.
யாருமா வந்திருக்கா? அப்பா, ரமா சொன்ன சினிமாக்காரங்க தான் வந்திருக்காங்க. இங்க பாருமா, நாங்க நிறைய பொண்ணுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ம். டேய்
ஞாபகத்தில் நானும் நினைவுகள் நீ தந்து சென்றாய் உந்தன் மொழிகளும் கவிதையாய் தோன்றிடும் அருகில் நீ உந்தன் மொழிகளும் கவிதையாய் தோன்றிடும் அருகில் நீ இல்லாமல் என்னை மறந்தேன் என்னை குமாரண்ணா ஒரு காஃபி. இதோ வந்துட்டேன் சார். டேய் ராசப்பா, அந்த பேப்பரை பிடி கொடு, லாட்டரி ரிசல்ட் பார்க்கணும். இந்தாங்க, கதை எழுதி முடிச்சிட்டீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஆனா நான் ஆரம்பத்துல எழுதின கதை இது இல்ல. நான் இப்ப எழுதிட்டு இருக்கிறது ஒரு வெரைட்டியான கதை. அது என்ன கதை? வெரைட்டி கதை? வசுந்தராவோட கதை. அது சூப்பர். அப்போ அந்த கதையில நாங்க எல்லாம் இருப்போம்ல? நீங்க எல்லாரும் இருப்பீங்க, முக்கியமா குமார் அண்ணன். அந்த கதையில ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு. கதையில வில்லனே குமார் அண்ணன் தான். ஏன் என்ன வில்லனாக்குனீங்க? குமாரண்ணா, என்ன இப்படி உங்களுக்கு வேர்த்து கொட்டுது? அது 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 ஒண்ணும் இல்ல. ஒரே வெப்பமா இருக்குல்ல, இங்கேயும் சூடா இருக்குல்ல, அதான் பதட்டம் ஆயிடுச்சு. இந்த ஊர்க்காரங்க சொல்றதெல்லாம் உண்மையான கதையே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையில நான் எழுத போற நாயகர்கள் எல்லாருமே வில்லன் தான். உண்மையான கதையோட வில்லன் அவங்க அப்பனே தான், ராஜன் தான். வில்லி அந்த வசுந்தரா, அவ ஒரு மாதிரியான டைப்புங்க. ராஜன் அப்படி செய்யாதன்னா அவ கேட்கல, ராஜன் அவளை போட்டு தள்ளிட்டான். அப்படி இல்ல அண்ணன். ரெமாவும் அந்த சினிமாக்காரங்களும் சேர்ந்து அவளோட கற்புக்கு விலை பேசியிருக்காங்க. அதுக்கு வசுந்தரா ஒத்துக்கல. அந்த சினிமாக்காரங்க 2 பேரும் சேர்ந்துதான் அவளை கொண்டிருக்காங்க. அந்த குற்றத்துக்கு உங்க பொண்ணு உடந்தையா இருந்திருக்கா. இதுதான் உண்மையான கதை. இல்ல, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. உண்மையான கதை இது இல்ல. நான் சொல்றது உண்மையான கதை இல்லைன்னா நீங்க எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? கூல் டவுன், கூல் டவுன். அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை அதை பத்தி கேட்டப்போ அதுக்கப்புறம் முடிவெடுத்தோம். ஏதாவது முடிவு பண்ணியா? நாம பேசி முடிவெடுக்கலாம். அவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை அவன் போலீஸா இருக்கணும்.
எவன்டா உன்னை அனுப்பி வச்சது? இல்லடா. டேய் நில்றா, நில்றான்னு சொல்றேன்ல. தரல அவர்தான் தாண்டா சொன்னாரு உங்ககிட்ட பணத்தை கொடுத்துருக்கேன். பணத்தை கொடுத்துடுறா. ஏய் ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துரு. பணத்தை கொடுத்துடுறா. டேய் என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணுண்டா. டேய் டேய் கொடுத்துடுறா. டேய் என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணுண்டா. உனக்குதான் தெரியும்ல, விளையாடாதரா. டேய் கொடுத்துடுறா. டேய் தயவு செஞ்சு கொடுத்துடுறா. உயிரிடா. டேய் சொல்றதை கேள்றா. பணத்தை கொடுத்துடுறா. டேய் சிலுவையில் அறைவாங்க. அதுதான் நம்ம ஊர் நிலவரம். ஓ பிலோசபி. என்ன இருந்தாலும் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். நான் இதை நாவலா பண்ண மாட்டேன், ஒரு சினிமாவா எடுப்பேன். அதை ஜனங்க கிட்ட போய் சேர்த்துருவேன். அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும்னு.
அப்படி நடந்தா அதிகமா சந்தோஷப்படுறது நான் தான். உன்னை கொன்னவங்க தண்டிக்கப்பட வேண்டாம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்ப தரிசனத்துக்காக போன வண்டி கவுந்து 2 பேரு செத்து போனாங்கல்ல, அது அவனுங்க தான். அதிர்ஷ்டவசமா மத்த எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஐயப்ப சாமியே உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. சுவாமியே சரணம் ஐயப்பா. இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த சினிமா ரிலீஸ் ஆகும்போது அவனுங்க எல்லாரும் தண்டிக்கப்படுவானுங்க. அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். உனக்கு மோட்சம் கிடைக்கும். இல்லைனா ஆத்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சில மந்திரங்களை சொல்லித்தரேன். அதால உனக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். சம்மதம்னா ஏத்துக்க. எனக்கு அது சம்மதம் தான். ஆனா இந்த உடம்பு இல்லாம இந்த பூமியில திரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? எனக்கு ஒரு புனர்ஜென்மம் தேவைப்படுது. எனக்கு தெரியும், நீங்க ஒரு மகான். எனக்கு தெரியும். Start camera. Rolling, sir.